ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சான்சஸ் நிஹோங்கோ. இன்றைக்கோட வீடியோவில் நம்ம லெசன் 2ஓட கிராமர் பாயிண்ட் 1 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒக்காபுலரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான கிராமர் பாயிண்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீன்லேயே பாருங்களேன், 3 வார்த்தை தான் கொடுத்துருக்கேன். கொரே, சொரே, அரே. இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் ஒக்காபுலரியில் மேபி படிச்சிருப்பீங்க. அதுலேயும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஆனால் இந்த வீடியோவில் அதுக்கான தெளிவான டெஃபினிஷன் தான் கொடுக்க போகிறேன். வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொரே அப்படின்னா என்னது? திஸ், கரெக்டாக? இப்போ சொரே அப்படின்னா தட், அரே அப்படின்னா தட் ஓவர் தேர். இப்போ இந்த 3த்துக்கும் என்னையா அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது? ரொம்ப சிம்பிளாச்சே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது ஈஸியாக இல்லை கஷ்டமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வேணால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன், இதில் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இமேஜை பாருங்கள், அதில் 2 பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க ஆப்பிள் பிடிச்சிட்ருக்காங்க. ஆப்பிளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த ஆப்பிளை பார்த்து இது ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க கொரே யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதே 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் ஆப்பிளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த பையன். அப்போ இவங்க இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா தட் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ அதுக்கு சொரே யூஸ் பண்ணுவாங்க. சொரேனா தட். இப்போ இது நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அரே இருக்கா, அதாவது 3வது பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 2 பேர்த்துலையுமே ஆப்பிள் இல்லை. ஆப்பிள் எங்கேயோ டேபிள் அந்த மாதிரி இடத்துல இருக்குது. அப்போ அந்த 2 பேர்த்த விட்டு தள்ளி இருக்குது அப்படின்னா அவங்க அப்போ அரே அப்படின்னு சொல்லுவாங்க. தேட் ஓவர் தேர். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ என்கிட்ட அந்த ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த ஆப்பிளை பார்த்து இது ஒரு ஆப்பிள்னு சொல்லணுன்னா கொரே யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட தான் அந்த ஆப்பிள் இருக்குது அப்படின்னா நான் அப்போ அது வந்துட்டு சொரே யூஸ் பண்ணுவேன். இது எங்கள் 2 பேர்த்துலையுமே அந்த ஆப்பிள் இல்லை அப்படின்னா அது வேறு எங்கேயோ இருக்குது, டேபிள் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா அரே யூஸ் பண்ணுவேன். தமிழ் இங்கிலீஷில் டெஃபினிஷன் சொல்லிட்டேன். ஜாப்பனீஸில் என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு கொரேவா ரிங்கோதெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தட் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லணுன்னா சொரேவா ரிங்கோதெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தட் ஓவர் தேர் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லணுன்னா அரேவா ரிங்கோதெஸ். ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த வா பார்ட்டிக்கிள் இருக்குல்ல, இது என்னன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டாபிக் மார்க்கர். அதாவது நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த பொருளுக்கு அடுத்து அந்த பொருளுக்கு அப்படியே கூட சேர்த்தே அந்த வா ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சென்டென்ஸை பேசணும். அப்போ இந்த கொரேவா ரிங்கோதேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றி பேசுகிறேன்? ஆப்பிளை பற்றி பேசுகிறேன், ஓகேங்களா? அப்போ ரிங்கோ, ஆப்பிள்னால் ரிங்கோ. இப்போ ரிங்கோக்கு அடுத்து தானே வந்துட்டு நான் வா யூஸ் பண்ணியிருக்கணும், ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வரலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. வேணால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்போ ஆனால் அந்த டீச்சர் வந்துட்டு யார் அவரோட பேரெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நானாக ஒன்று கெஸ் பண்ணுறேன். அவர் பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது அவர் ரமேஷா இல்லை யாரான்னு எனக்கு தெரியாது. அதனால் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், நண்பா அந்த வாத்தியார் தான் ரமேஷ் வாத்தியாரா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு ரமேஷ் வாத்தியார் தான் அந்த வாத்தியாரா அப்படின்னு கேட்கல, நான் அந்த வாத்தியார் தான் ரமேஷான்னு கேட்குறேன். இப்போ எந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்? அந்த வாத்தியார், அதை தானே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவரை தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அது அவரை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டாக பேசுகிறேன். அவர் தான் என்னோடய டாபிக். அப்போ அந்த டாபிக் அப்புறம் தான் நான் வா யூஸ் பண்ணணும். ஜாப்பனீஸ் சென்டென்ஸில் பாருங்கள், அனோ சென்சே வா ரமேஷ் சென்சே தெஸ்கா அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ அனோ சென்சே அந்த டீச்சர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வா யூஸ் பண்ணியிருக்கேன். அனோ சென்சே வா. இப்போ புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னதுன்னா, உங்களுக்கு இப்போ தேவை கொரே சொரேயாரேக்கு எக்ஸாம்பிள். நான் கொனோ சோனோவானோவில் வர அனோக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆனால் ஜஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்கப்புறம் தான் வா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்குது, இதை பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது தான், ஆனால் இது யாரும் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க மாட்டீங்க, அதனால் இப்போயே சொல்கிறேன். ரிவிஷன் வீடியோலாம் போடுவேன்ல, அந்த ரிவிஷன் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கிளாஸில் வர இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறேன்ல, அதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப தான் இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு சென்டென்ஸை உருவாக்கணுமா, இப்படி தான் நம்ம பேசணுமான்னு உங்களுக்கு புரிய வரும். அப்போ என்ன பண்ணணும், ரிவிஷனில் வர எக்ஸாம்பிள்ஸ், அதில் வர எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஜாப்பனீஸ் பேச வரும். ஜேஎல்பிடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. N5 வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, டைம் 7 நிமிஷம் கிட்டே வந்துடும் போல். ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். சொரேவா ஜிஷோ டெஸ்கா அப்படின்னு இருக்குது, அது ஒரு டிக்ஷனரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கொரேவா தாரேனோ கசா டெஸ்கா, இது யாருடைய அம்ப்ரெல்லா அப்படிங்கிறாங்க. இதை வச்சு கொஷின் மட்டும் தான் கேட்க முடியுமா? கிடையவே கிடையாது. இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், சொரேவா தோபி சான்னோ கபாந்தெஸ், இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மிஸ்டர் டோபியோடைய பேக். ஓகேங்களா? இதுக்கு மேலே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தா 7 மினிட்ஸ் கிட்டே வந்துடும். ஸோ நான் ரிவிஷன் வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.